எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். ஸோ எதனால இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா சில பல காரணம் தான், அதுவும் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால என்னால் சரியா வீடியோ போட முடியல. ஸோ அதனால இன்னைக்கு தொடர்ந்து வீடியோ போடலான்ட்டு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ என்னால் ஏன் தொடர்ந்து வீடியோ போட முடியலன்னா கொஞ்சம் வீட்டு வேலை அங்கே இங்கே போகிறது வரத்தா இருக்கு. ஸோ என்கிட்ட ப்ளஸ் ஸ்டோரேஜும் இல்லை என் ஃபோனில். சில ஃபோட்டோஸ் எல்லாம் டிலீட் பண்ணாதான் என்னால் வீடியோவே போட முடியும், அந்த அளவுக்கு நிலைமை ஆயிட்டு இருக்கு. ஸோ வாங்க என்னோட இது ஃபுல்லாக நெக்லஸ் கலெக்ஷன் தான் இருக்கு. இன்னும் 2-3 பாக்ஸுக்கு எல்லாமே இப்போ காமிச்சிடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக்கில் நான் எத்தனை போய் லாக்கில் வைப்பனோ இல்லை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குனால. ஸோ இப்பயே நான் எல்லாம் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் காமிச்சிடலாம். என்னோட நெக்லஸ் கலெக்ஷன் நான் காமிக்கவே இல்லை இன்ன வரைக்கும். ஸோ இன்னைக்கு காமிக்கலான்ட்டு வாங்க பார்க்கலாம். 1 by 1 காமிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொன்னேன், ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியாது. ஸோ ஒன்றா காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் காமிச்சேன்னா நான் அப்லோட் பண்ணோடனே அடுத்த வீடியோ இந்த ஒரு பாக்ஸ் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வாங்க என்னோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் நான் காமிக்கிறேன். இப்போ தான் நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன், மறுபடியும் நான் இந்த வீடியோக்கு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு தான் எடுத்தேன். சீட்டு போட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ மாதம் சீட்டு கட்டினேன்னா இது வெறும் 5,000 10,000 நான் கட்டினேன். 10,000 கட்டினால்தான் ரீசெண்டாக போன இயர் தான் இது வாங்கினேன். 5,800 இருந்துச்சு per கிராம். இது வாங்கும் போது 5,800 per கிராமு. நான் சீட்டு போட்டு எடுத்ததுனால அதில் எனக்கு கிட்டக்கிட்ட 5,000 விழுந்துச்சு ஒரு கிராமு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சீட்டு போட்டு கட்டினால நான் கிராம்ஸ் சேரும் அதில் மாரி கட்டினேன். ஸோ அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,800 இருந்துச்சு. ஆனால் நான் சீட்டு போட்டு எடுத்ததுனால இந்த ஒரு கிராம் 5,000 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வந்துச்சு. கிட்டக்கிட்ட நான் 1,20,000 கிட்ட கட்டியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு 23 கிராம்ஸ் வந்துச்சு. ஆனால் இந்த 20 கிராம்ஸ் இந்த நெக்லஸாக எடுத்துட்டேன். சரி, ரொம்ப கம்பல் சின்னதாக எடுத்து கம்பல் வச்சா வேஸ்ட் ஆகும். ஸோ நெக் பீஸ் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்தா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நகை போட்டுன்னு போகலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதிரி போட்டுன்னு போகலாங்காக நான் இதை எடுத்தேன். ஸோ எப்படி இருக்கு சொல்லுங்க, கலெக்ஷன் ரொம்ப நேரில் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ ஜிஎட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பூ மாதிரி இருக்குது பாருங்க, இதுதான் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கு. எல்லா நெக் பீஸ்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்பெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முகப்பு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு முகப்பு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு முகப்பு மாதிரி இருக்கும், நடுவில் இது வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோன்ஸ் இருக்குது வி மாதிரி, ஆனால் ஸ்டோன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கெல்லாம் ஓரளவுக்கு திக்காக இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் மெலீஸாக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது எங்கே கட் ஆகிடுமோன்ட்டு. கட் ஆகாதான் சொன்னாங்க. நம்ம ரேராக தானே யூஸ் பண்ணுறோம், கழட்டின்னு போய் ஃபங்க்ஷன் முடிச்சோடனே எடுத்து கழட்டி டபாவில் போட்டு வச்சா ஒன்றும் ஆகாதுன்னு தான் சொன்னாங்க.